வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாட்டம். 30 நாள் நோன்பிற்கு பின்னர் சிறப்பு தொழுகை நடத்தி வாழ்த்து தெரிவித்தனர் இஸ்லாமியர்கள். விநாயகர் சதுர்த்தியை நாளை கொண்டாட பிள்ளையார் சிலைகள், குடைகள் விற்பனை. சாரம் உட்பட பல பகுதியில் தயாரிப்பு பணி தீவிரம். லாஸ்பேட்டையில் சாக்கடை கால்வாய் கட்டும் போது மதில் சுவர் இடிந்து பெண் பலி. மருத்துவமனையில் இருவருக்கு தீவிர சிகிச்சை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்பட்ட சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் பங்கேற்று தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பிருந்து அந்த உன்னத வழிபாட்டின் நிறைவாக கொண்டாடப்படுவதுதான் ஈகை திருவிழா எனப்படும் ரம்ஜான். இதனையொட்டி புதுவையில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் காலை 8 மணி முதல் தொழுகை நடைபெறும் என பெரியகடை பள்ளிவாசல் தலைவர் தெரிவித்திருந்தார். இதன்படி புதன்கிழமை காலை 8 மணிக்கு நெல்லித்தோப்பு பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் உட்பட அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் உள் முவக்கிதியா பள்ளிவாசல், DM நகர் மஸ்திஜே அல் ஹமீது பள்ளிவாசல், பெரியகடை பள்ளிவாசல், முதலியார்பேட்டை பள்ளிவாசல், மேட்டுப்பாளையம், புதுச்சாரம், முஸ்தில் முக்தகின் பள்ளிவாசல், வில்லியனூர் புதுநகர் பள்ளிவாசல், சுல்தான்பேட்டை பள்ளிவாசல் உள்பட பல்வேறு பகுதியில் ரமலான் சிறப்பு தொழுகைகள் நடத்தப்பட்டன. இதன் பின்னர் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஈத் முபாரக் என்று கூறி வயது வரம்பின்றி தங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுவையில் விநாயகர் சதுர்த்தி விழா வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ளதால் விநாயகர் சிலைகள் மற்றும் பூஜை பொருட்களை வாங்குவதில் மக்கள் தீவிரம் காட்டினர். விநாயகர் சதுர்த்தி என்றாலே பெரியவர்களை விட குழந்தைகள்தான் ஆனந்தம் அடைவதுண்டு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி களிமண்ணால் ஆன பிள்ளையார் சிலைகளை வாங்கிச் சென்று அவைகளை அலங்கரித்து பூஜை செய்த பின்னர் அதனை கடலில் கரைப்பது என்பது சடங்கு என்பதால் இதில் குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் என்பது அவர்களின் செயல்பாடுகளில் இருந்து தெரிந்து கொள்ள முடியும். இது போன்ற மகிழ்ச்சி மிகுந்த விநாயகர் சதுர்த்தி வியாழக்கிழமை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு களிமண்ணால் ஆன பிள்ளையார் சிலைகளை தயாரிப்பது கடந்த சில தினங்களாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. புதுவையில் விநாயகர் சதுர்த்தி நாளில் பிள்ளையார் சிலைகள், குடை, எருக்கம் மாலை, அருகம்புல் போன்றவை பிற பகுதிகளை விட கொசக்கடை தெருவில்தான் விற்பனையாகும் என்பதால் அங்கு பிள்ளையார் சிலைகள் அதிகமாக வைக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமின்றி பூஜைக்கு தேவையான பொருட்களும் பெரிய மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்பட்டன. இதனால் இது போன்றவைகளை வாங்க பெரியவர்கள், சிறுவர்கள் என வயது வித்தியாசமின்றி அனைவரையும் கொசக்கடை தெருவில் காண முடிந்தது. புதுவை லாஸ்பேட்டையில் கால்வாய் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் பலியானார். காயமடைந்த இருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவை லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் பாரதி நகரில் கழிவுநீர் வாய்க்கால் கட்ட பள்ளம் தோண்டப்பட்டது. இதனை அடுத்து புதன்கிழமை அன்று கால்வாய் கட்டும் பணியில் இருசம்பாளையத்தைச் சேர்ந்த காந்திமதி, பாகூர் யசோதா, நத்தம்மேடு பூரணி ஆகியோர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்குள்ள வீட்டின் மதில் சுவர் இடிந்து கால்வாய் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது விழுந்ததில் காந்திமதி என்பவர் அதே இடத்தில் மரணமடைந்தார். மற்ற இருவரும் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவிக்கும் மூவரின் மரண தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுவையில் மக்கள் உரிமை கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை தண்டனை அனுபவிக்கும் பேரறிவாளன் சாந்தன், முருகன் ஆகியோரை செப்டம்பர் 9ஆம் தேதி தூக்கிலிட சிறை நிர்வாகம் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டது. இந்த பிரச்சனை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து மரண தண்டனை 8 வாரங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் மூவருக்கான மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டுமென வலியுறுத்தி புதுவையில் மக்கள் உரிமை கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் சுதேசி பஞ்சாலை அருகில் புதன்கிழமை நடைபெற்றது. கூட்டமைப்பின் செயலாளர் சுகுமாரன் தலைமை தாங்க மனித உரிமைகள் கழக தலைவர் சக்திவேல், கரிகலாம்பாக்கம் ஊராட்சி முன்னாள் தலைவர் ஜெகநாதன், தமிழர் தேசிய இயக்க தலைவர் அழகிரி,
அம்பேத்கர் மக்கள் படையின் அமைப்பாளர் மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் பல்வேறு அமைப்பின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பங்கேற்றனர். புதுவையில் நேரு யுவகேந்திரா சார்பில் நடத்தப்பட்ட மத நல்லிணக்க சைக்கிள் பேரணியை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் துவக்கி வைத்தார். புதுவை நேரு யுவகேந்திரா, ஸ்ரீபெரும்புத்தூர் ராஜீவ்காந்தி இளைஞர் மேம்பாட்டு பயிற்சி மையம் ஆகியவை சார்பில் மத நல்லிணக்க சைக்கிள் பேரணி ஆளுநர் மாளிகையில் இருந்து துவங்கியது. இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்க துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் கொடியசைத்து மத நல்லிணக்க பேரணியை துவக்கி வைத்தார். இந்த பேரணி புதுவையில் இருந்து திண்டிவனம், செங்கல்பட்டு வழியாக ஸ்ரீபெரும்புத்தூரை சென்றடைகிறது. இந்நிகழ்ச்சியில் நேரு யுவகேந்திரா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராஜீவ் கொலை வழக்கில் 3 பேரின் தூக்கு தண்டனையை ஆயுளாக குறைக்க தீர்மானம். அதிமுக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. ஆட்டோ டிரைவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு மர்ம கும்பல் தலைமறைவு. கைது நடவடிக்கையில் தனிப்படை தீவிரம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சு பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. ஐஓபி, எல்ஜி, சீமன், வேர்ல்பூல், சாம்சங் கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க. வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சில்லிஸ், விரைவாக சமைக்கிற ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலைய குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலைய குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை
புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை சிவம் நினைவு நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கவிஞர் சிவத்தின் நினைவு தினம் புதன்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காமராஜ் சாலையில் அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் கல்யாணசுந்தரம், பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு மற்றும் தமிழ் அறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுவை சிவத்தின் சிலைக்கு திராவிடர் கழகத்தினர், பாட்டாளி மக்கள் கட்சியினர், தமிழர் திராவிடர் கழகத்தினர், பிரெஞ்சு இந்திய விடுதலைக்கால மக்கள் நற்பணி இயக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை புதுப்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியினை முன்னாள் கல்வி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். புதுவை புதுப்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் இலவச சமச்சீர் பாட புத்தகம் வழங்கும் விழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜாராமன் வரவேற்புரையாற்ற பள்ளி துணை ஆய்வாளர் அமிர்த கணேசன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் கல்வி அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்து மாணவ மாணவிகளுக்கு சமச்சீர் கல்வி பாட புத்தகங்களை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 3 பேரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வலியுறுத்தி தமிழகத்தை போன்று புதுவை சட்டமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இலங்கையில் நடைபெற்ற போரின் போது தமிழ் மக்களை கொன்று குவித்த அந்நாட்டின் அதிபர் ராஜபக்சே மீது சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை நடத்துவதுடன் பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது போன்று புதுவை சட்டமன்றத்திலும் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்திய போதிலும் எந்தவித பதிலும் தரப்படவில்லை என்றார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 3 பேரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டி தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது போன்று புதுவை சட்டமன்றத்திலும் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றார். இந்த தூக்கு தண்டனையை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த 3 தமிழர்களுடைய தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றி மறுபரிசீலனை செய்ய குடியரசுத் தலைவரை வலியுறுத்த இந்த புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை புதுச்சேரி ஆளுகின்ற முதல்வர் கொண்டு வர வேண்டும். ஏன்னா இது போன்ற தீர்மானங்கள் பிற சட்டமன்ற உறுப்பினர்கள் வற்புறுத்தி கேட்பதை விட இந்த அரசே பொறுப்பேற்று இந்த தீர்மானத்தை கொண்டு வரணும். புதுவையில் ஆட்டோ டிரைவரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த வாரங்களில் நடைபெற்று வரும் தொடர் கொலைகளால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுவை வேல்ராம்பட்டு மக்கள் மன்ற நகரைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் உள்ள ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டி வந்தார். இவர் பலரிடம் கடன் வாங்கியதுடன் சரியாக வேலைக்கு செல்லவில்லை என்றும் கூறப்படுகிறது.
இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு டிபன் வாங்கி வருவதாக கூறி வெளியே சென்றுள்ளார். இரவு 8:30 மணி அளவில் காராமணிக்குப்பம் அருகே கத்திக்குத்து காயங்களுடன் கிடப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் அவரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனில்லாமல் மரணமடைந்தார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் பாஸ்கரை கத்தியால் குத்தியவர்கள் காராமணிக்குப்பம் ரயில்வே கேட் அருகில் தள்ளிச் சென்றதாகவும் அந்த ஆட்டோவில் இருந்து இறங்கி வந்த பெண் ஒருவர் பதட்டத்துடன் அங்குள்ள கடையில் பால் பாக்கெட் வாங்கி சென்றதும் தெரிய வந்தது. இதனால் ஆட்டோ டிரைவரை கொலை செய்தவர்களை தனிப்படையினர் தேடி வருகின்றனர். கடந்த 2 வாரங்களாக புதுவையில் நடைபெற்று வரும் தொடர் கொலை சம்பவங்களால் மக்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர். புதுவை சுந்தரமூர்த்தி நகரில் உள்ள புத்து மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். புதுவை சுந்தரமூர்த்தி நகரில் அமைந்துள்ள புத்து கருமாரியம்மன் கோவிலில் 16ஆம் ஆண்டு உற்சவ விழா கடந்த 28ஆம் தேதி துவங்கியது. இதனையொட்டி அம்மனுக்கு அபிஷேகம், தீபாராதனை போன்றவை நடத்தப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை அன்று கன்னிமார்கள் பொங்கலிடுதல் மற்றும் 4ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை போன்றவை நடத்தப்பட்டன. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் மற்றும் ஊர் மக்கள் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557. இப்ப பாண்டிச்சேரியில அனைத்து பிராண்டட் மொபைல்களும் மிக மிக குறைந்த விலையில கிடைக்க போகுது. அப்படியா?
எங்க எப்போ? செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ராஜீவ்காந்தி சிலை அருகில மிக பிரம்மாண்டமா அனைத்து பிராண்டட் மொபைல்களின் ஷோரூமும் திறக்க போறாங்க. யார் திறக்கிறாங்க? உலக புகழ்பெற்ற எஸ்டி கொரியர் நிறுவனம் புதுசா எஸ்டி மொபைல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. சர்வீஸ், ஸ்பேர் எல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பா. எல்லா பிராண்டட் மொபைல்களும் ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸோட கேரண்டியோட கிடைக்க போகுது. அது மட்டுமா, சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு சர்வீஸும் உடனே செஞ்சு தந்துருவாங்க. சாஃப்ட்வேர்ஸ், சாங்ஸ், கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் செய்து தராங்களா? மொபைல் சம்பந்தமான A to Z எல்லாமே கிடைக்கிற ஒரே இடம் எஸ்டி மொபைல் ஷோரூம் தாங்க. கண்டிப்பா செப்டம்பர் 1ஆம் தேதி போறோம். குறைந்த விலையில் பிராண்டட் மொபைல் வாங்குறோம். இருங்க இதையும் கேட்டுட்டு போங்க. திறப்பு விழா அன்னைக்கு மொபைல் வாங்குற எல்லாருக்கும் சிறப்பு பரிசும் கொடுக்கறாங்க. செய்திகள் தொடர்கின்றன. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட செங்கொடிக்கு நடத்தப்பட்ட வீர வணக்க பேரணியில் பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக செங்கொடி என்ற இளம்பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இதனையொட்டி உயிர் தியாகம் செய்த செங்கொடிக்கு வீர வணக்க பேரணி புதுவையில் நடத்தப்பட்டது. இந்திரா காந்தி சிக்னலில் இருந்து புறப்பட்ட பேரணி சுப்பையா சாலை, காமராஜ் சிலை, அண்ணா சிலை வழியாக சிங்காரவேலர் சிலையை சென்றடைந்தது. இந்த பேரணியில் மதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், பகுஜன் சமாஜ் கட்சி, தேசியவாத காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், குடியரசுக் கட்சி மற்றும் பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். பேரணி முடிவில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு செயலாளர் பாவாணன், தூக்கு தண்டனையை ரத்து செய்யும்படி செப்டம்பர் 1ஆம் தேதி ரயில் மறியல், 2ஆம் தேதி மத்திய அரசு அலுவலகங்கள் முற்றுகை, 5ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம், 8ஆம் தேதி வேலூர் சிறை நிரப்பும் போராட்டம் போன்றவற்றை நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 89 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 4 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள்.
ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாட்டம். 30 நாள் நோன்பிற்கு பின்னர் சிறப்பு தொழுகை நடத்தி வாழ்த்து தெரிவித்தனர் இஸ்லாமியர்கள். விநாயகர் சதுர்த்தியை நாளை கொண்டாட பிள்ளையார் சிலைகள், குடைகள் விற்பனை. சாரம் உட்பட பல பகுதியில் தயாரிப்பு பணி தீவிரம். லாஸ்பேட்டையில் சாக்கடை கால்வாய் கட்டும் போது மதில் சுவர் இடிந்து பெண் பலி. மருத்துவமனையில் இருவருக்கு தீவிர சிகிச்சை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.